கடைசி 12 நிமிடங்களில் கிளைமாக்ஸ். கண்ணீர் விட்ட மெஸ்ஸி. நடந்த தில்லுமுள்ளு. எப்போதுமே விளையாட்டில் ஒரு கட்டம் வரைதான் களத்தில் மோதிக்கொள்ளும் இரண்டு அணிகள் சமமான பலத்தில் இருக்கும். பிறகு அதில் ஒன்று அபார திறமையால் முந்திவிடும். சில நேரங்களில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு அணி சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவும். எனினும் குறிப்பிட்ட நேரம் வரும்போது இரண்டு அணிகளில் ஒரு அணி நிச்சயமாக வெற்றி பெறாது என்ற தீர்க்கமான முடிவுக்கு ரசிகர்கள் வருவார்கள். கால்பந்து விளையாட்டு போட்டியை பொறுத்தவரை இரண்டு அணிகளில் ஒரு அணி வெற்றி பெறாது என்பது கோல்கள் மூலமாக ஏறக்குறைய அது முன்பே உறுதியாகிவிடும். ஏனெனில் எதிரணியை தாண்டி பல தடைகளை கடந்து கோல் போடுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் எகிப்துக்கு எதிரான ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி கடைசி 12 நிமிடங்களில் ஆட்டத்தின் போக்கையே மாற்றி அபார வெற்றியை பெற்றிருப்பது சாதனையாக பார்க்கப்படுகின்றது. ஃபிபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் ஜாம்பவான் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணியை எகிப்து அணி கலங்க வைத்தது. இந்த போட்டியில் ஆட்ட நேர முடிவில் 12 நிமிடங்களுக்கு முன்பு வரை 0-2 என பின்தங்கி இருந்த அர்ஜென்டினா அணி கடைசி நேரத்தில் அடுத்தடுத்து கோல்கள் அடித்து 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. அட்லாண்டா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் 15வது நிமிடத்தில் எகிப்தின் யாசர் இப்ராஹிம் தலையால் முட்டி முதல் கோல் அடித்து எகிப்து அணிக்கு முன்னிலை அளித்தார். அதன் பிறகு அர்ஜென்டினாவிற்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பில் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி கோல் அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் அதை எகிப்து கோல் கீப்பர் முஸ்தபா சோவி அபாரமாக தடுத்து நிறுத்தினார். மேலும் மெஸ்ஸியின் ஃப்ரீ கிக் பந்து கோல் கம்பத்தில் பட்டு திரும்பியது. இதனால் முதல் பாதியில் எகிப்து 1-0 என்ற முன்னிலை வகித்தது. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் 67வது நிமிடத்தில் முகமது சாலா கொடுத்த பாஸை பெற்று முஸ்தபா ஜிகோ எகிப்து அணியின் இரண்டாவது கோலை அடித்தார். இதனால் எகிப்து 2-0 என்ற முன்னிலை பெற்று வரலாற்று வெற்றியை நோக்கி சென்றது. அர்ஜென்டினா அதிர்ச்சி தோல்வியடையும் என்றே பலரும் கருதினார்கள். ஆனால் ஆட்டத்தின் கடைசி 12 நிமிடங்களில் அர்ஜென்டினா அணி அசுர வேகத்தில் மீண்டெழுந்தது. 79வது நிமிடத்தில் மெஸ்ஸி மேலே அனுப்பிய பந்தை கிறிஸ்டியன் ரொமேரோ தலையால் முட்டி அர்ஜென்டினாவின் முதல் கோலை அடித்தார். அதன் பிறகு 83வது நிமிடத்தில் மெஸ்ஸி ஒரு துல்லியமான கோல் அடித்து ஆட்டத்தை 2-2 என சமன் செய்தார். ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது. அப்போது 90+2 நிமிடத்தில் லவுடாரோ மார்டினஸ் கொடுத்த கிராஸ் பந்தை என்சோ பெர்னாண்டஸ் தலையால் முட்டி கோலாக மாற்றி அர்ஜென்டினாவின் 3-2 என்ற அசாத்திய வெற்றியை உறுதி செய்தார். உலகக்கோப்பை வரலாற்றில் 0-2 என பின்தங்கிய பிறகு மீண்டு எழுந்து அர்ஜென்டினா அணி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். அதிலும் கடைசி 12 நிமிடங்களில் 2 கோல் அடித்து கூடுதல் நேரத்தில் 1 கோல் அடித்து அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. கால்பந்து விளையாட்டு வரலாற்றில் ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த போட்டியில் நம்ப முடியாத ஒரு அபார வெற்றியாக இது அர்ஜென்டினாவிற்கு அமைந்தது. இந்த வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியது. இந்த போட்டிக்கு பின் மெஸ்ஸி ஆனந்த கண்ணீர் விட்டது ரசிகர்களை நெகிழ வைத்தது. காலிறுதி சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியா போட்டியின் வெற்றியாளரை அர்ஜென்டினா அணி எதிர்கொள்ள உள்ளது. இது ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.